ஜாயின் பண்ணிருக்கீங்க. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கணும். 2 Corinthians chapter 9 verses starting from 3 நம்ம ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு இந்த 9ஆம் அதிகாரத்துல முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். டைம் இருந்துச்சுன்னா we move on to 10th chapter இல்லைன்னா 9th chapter நம்ம க்ளோஸ் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, உடைய நன்மைகளுக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கிருபையா எங்களை வழி நடத்தி எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவன், சுகம், பலம், எல்லா நன்மைகள் எல்லாவற்றுக்கும் நன்றி துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய சொந்த குமாரன் மூலமாக உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர், நன்றி. அது மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தையின் மூலமாக உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எதை நம்ப வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்திலே, ஊழியத்திலே, சமுதாயத்திலே எல்லாம் எங்களுக்கு வரையறுத்து கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. விசேஷமாக புதிய ஏற்பாடுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் மூலமாக நாங்கள் வேத உண்மைகளை கற்றறியும் போது எங்களுடைய கண்களை திறந்தரலும். எங்களுடைய அறிவு குறைவுள்ளதா ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஞானமாய் அறிவாக இருந்து பவுல் எழுதின அந்த ஆண்டவரே கருத்தை அவர் எழுதின அந்த ஆவியோடு நோக்கத்தோடு புரிந்து கொள்ளவும், அதை சரியாய் விளக்கவும், எல்லாவற்றுக்கும் மேலாக அதற்கு எங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டும். மாலையில் அநேக வேலை இருந்தாலும் உடைய பிள்ளைகள் உடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்று ஆர்வமாய் வந்திருக்கிறார்கள். தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வரும், ரெக்கார்டட் வீடியோவில் கவனிக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நேரம் முழுதும் உடைய கரமிருந்து எலக்ட்ரிசிட்டியோ மற்ற ஆன்லைன்ல எந்த பிரச்சனை வராதபடிக்கு எங்களுக்கு சுமூகமாய் எல்லா காரியமும் நடைபெற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வெல்கம். 5 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. எடிசன் அண்ணன் வெல்கம், ஜான் அண்ணன் குட் ஈவினிங், அண்ட் ஷீலா பீட்டர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. மினுஷா சிஸ்டர் அண்ட் புஷ்பலா குட் ஈவினிங் அண்ணா, குட் ஈவினிங். ஓகே, ரைட். ஸோ வி மூவ் ஆன் டு 2 கொரிந்தியர் 9 3வது வசனம் 9வது அதிகாரம். ஒரு சின்ன பேக் டிராப் கொடுத்துட்றேன். இந்த 9ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம் ரெண்டுமே கிரேஸ் ஆஃப் கிவிங். சரிங்களா? ஏழையா இருக்கிறவர்களுக்கு, விசேஷமா எருசலேம்ல இருக்கிற புவர் செயின்ட்ஸுக்கு பவுல் கான்ட்ரிபியூஷன் ஃபண்ட் கிஃப்ட் கலெக்ட் பண்றாரு. அதற்கு ஒரு சில சகோதரர்களை வைத்து அவரால் போக முடியாதுன்னு சொல்லி அவர் செய்யறாரு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எருசலேம் தான் அப்ப ஹெட் சர்ச், உங்களுக்கு தெரியும், அங்க கொடுத்து ஏழைகளுக்கு அந்த பணம் போகிறதுக்கு பொறுப்பெடுக்கிறார். இதையும் ஒரு சிலர் அவர் மேல சந்தேகப்பட்டாங்க. என்னது, இவர் பணத்தை தவறா கையாளுறாரு. ஏன்னா எப்பயுமே ஒரு செய்யும் போது டெஃபினட்டா சந்தேகப்படுறதுக்கு ஆள் இருப்பாங்கல்ல. இவருக்கும் அந்த சந்தேகம், இவர் மேலே இப்படி சந்தேகப்பட்டதுனால நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மனுஷனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நாங்க உத்தமமா இருக்கிறோம். இந்த மணி ஹேண்ட்லிங் மேட்டர்லையும் சொல்றாரு. நீங்க போன வீடியோல பாத்தீங்கன்னா அதை நம்ம தெளிவா பார்த்தோம். இப்ப இந்த 9ஆம் அதிகாரத்திலையும் கிவிங்கை பத்தி கொரிந்து விசுவாசிகளுக்கு உற்சாகப்படுத்தி, ஞாபகப்படுத்தி, அவர்களை மோட்டிவேட் பண்றது தாங்க இந்த 9ஆவது அதிகாரம். சரிங்களா? அதனால இதுதான் கோர் ட்ரூத். இதுல இருந்து கத்துக்கிற ஒரு சில சத்தியங்களை நம்ம பார்க்கலாம். சரியா? 3வது அதிகாரம் 3வது வருஷம். டெம்போ அப்படின்னா சென்ட், அதுல இருந்து வந்தாதான் எப்பம் ஷா, ஐ ஹவ் சென்ட், நான் அனுப்பி இருக்கிறேன். யார? டேனா ஹவர், ஆனாலும் டூஸ் அடல்ஃபூஸ் அக்யூசேட்டிவ் ப்ளூரல் இருக்கிறதுனால பிரதர்ஸ். சரியா? சோ சில சகோதரர்களை நான் இருக்கிறேன். ஏன்? அந்த ஏன்னு கேட்கிற கேள்விதான் கிரீக்ல எப்பயுமே ஹீனா. இந்த ஹீனான் வருதுல்ல, ஹீனான் வந்தாலே ரீசன். ஏன் அனுப்பி இருக்கிறேன்னா, மே இருக்கக்கூடாது, நாட். எது? கௌகேமா, ஹேமூன், யார் போஸ்டிங். உங்களை பத்தி நான், யாரு? கொரிந்து விசுவாசிகள் ஆகிய உங்களை பத்தி நான் அவ்வளவு பெருமையா சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கப்பா. இது புதுசு கிடையாது. கிஃப்ட் ஆஃப் கிவிங், கிரேஸ் ஆஃப் கிவிங். அதனால உங்களை குறித்து நான் பெருமை பாராட்டுறது, பெருமை பாராட்டாம
நாட் போஸ்டிங் என்ன அர்த்தம்? அப்படி நான் ஒருவேளை போஸ்ட் பண்றது என்ன ஆகிடக்கூடாது. டோ ஹூப்பேர் ஹேமூன், உங்களை குறித்து, சரியா? அந்த ஹூப்பேர் ஹூமன் அபவுட் யூ, உங்களை குறித்து நான் மேன்மையை பாராட்டுவது. இங்க பாருங்க, நோத்தே, அந்த கெனாசிஸ்னு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல எம்டின்னு வரும், வெறுமையாக்குனார்ல இயேசு. கெனாசிஸ் தியரி அது இங்கேருந்து வந்ததுதான். கெனோத்தே, கெனோ அப்படின்னாலே எம்டி, வாய்டு, ஒண்ணு இல்லை. அப்ப கொரிந்து விசுவாசிகளே, உங்களை குறித்து நான் பெருமை பாட்டுறது வீணா போயிடக்கூடாதுப்பா. இதுல என் டோப் மேரை டூ இன் திஸ் மேட்டர். என்ன இன் திஸ் மேட்டர்னா கிரேஸ் ஆஃப் கிவிங். நீங்க கொடுக்கறத பத்தி நான் பொதுவாகவே எல்லாத்துலயும் உங்களை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். எப்ப அந்த கொரிந்து விசுவாசிகள் நல்லா கொடுக்குறாங்கப்பா ஏழைகளுக்கு, அப்படி நான் போஸ்ட் பண்றதுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது நெகட்டிவ் வேர்டு கிடையாது, ப்ரைடு கிடையாது, உங்களை குறித்து நான் அப்ரிஷியேட் பண்றது, சரியா? அது வீணா போயிடக்கூடாதுப்பா. பிரதர்ஸ் எல்லாம் வராங்க, ஐ ஹவ் சென்ட், சில பிரதர்ஸ் அனுப்பியிருக்கேன், சரியா? அப்ப 3வது வசனம் என்ன சொல்லுது? But I am sending the brethren, or I have sent the brethren, brothers, so that our boasting about you, உங்களை குறித்து நாங்க மேன்மை பாராட்டி இருக்கிறது, may not vain or may not go useless. அந்த வெயின்ங்கிற வேர்டு தான் கெனோசிஸ், எம்டி ஆயிடக்கூடாது in this case, சரியா? அதனால பேப்டிஸ்ட் in this matter, இதுல வந்து இந்த காரியத்துல வீணாயிடக்கூடாது. பேப்டிஸ்ட் ப்ளீஸ், அவர் காட்டலாம் நான் சொல்றேன். இன் திஸ் கேஸ்ல வீணாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நானே வாசிக்கிறேன் என்னோட இதுல, ஹீனா கத்தோஸ், பாருங்க, எலகான், சரியா? சோ யூ ஷுட் பி ரெடி. ஓகே, நீங்க ரெடியா இருக்கணும், ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஹீனா கத்தோஸ் எலகான், as I said, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி. பேப்டிஸ்ட் இருக்கீங்களா? இருக்கீங்களா? அடுத்த வசனத்தை காட்டுங்க, அப்பதான் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். as I said, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ப்ரிப்பேர்டா இருங்க. அந்த ப்ரிப்பேர்னஸுக்கு தான் இந்த வேர்டு பாரேஸ் கியோஸ் சே மெனாய், பெரிய வேர்டு. having been prepared, you are prepared, சரியா? சோ அப்ப என்ன சொல்றாருன்னா, வீணாயிடக்கூடாது, so that you may be ready as I said you, ஏற்கனவே சொன்னது மாதிரி would be, சரியா? நீங்க அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. as I have been said, saying, எலகான், ப்ரிப்பேர்டா இருங்க. you may be prepared. இந்த ப்ரிப்பேர்டுக்கு தான் பாக்குறீங்க பாருங்க, பார் ஏ வந்துருக்கு, ஆர்குமெண்ட் ஆகுது, பாஸ்ட் டென்ஸ், ஸ்கியோ செமினாய். ஓகே, ப்ரிப்பேர், நீங்க ஆயத்தமா இருங்க. சோ என்ன சொல்ல வர்றாருன்னா, சகோதரர்கள் வாராங்கப்பா, அனுப்பியிருக்கப்பா, நானு கொரிந்து விசுவாசிகளே, உங்களை பத்தி நான் பெருமையா சொல்லியிருக்கேன்ப்பா, அது வீணா போயிடக்கூடாது, அதனால கொடுக்கறதுக்கு உங்களை ரெடி பண்ணி வச்சுக்கீங்க. ஓகேவா? சரி, 4வது வசனத்தையும் பார்த்துட்டு 2ஐயும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஒருவேளை மே போஸ்ட், பெர்ஹாப்ஸ். 4வது வசனம் பாருங்க, பெர்ஹாப்ஸ், ஒருவேளை, இல்லைன்னா லெஸ்ட், சரியா? அதுக்கு கண்டிஷன் ஹியான், ஹியான் வந்தாலும் இஃப், சரியா? கண்டிஷன் ஒருவேளை. should come with me போட்டிருக்கு பாருங்க, எல்தோசின். ஓகே, எர்கோமை தான், எர்கோமைனா ஐ கம், அது வந்து ஆகுமெண்ட் ஆகி எல்தோசின், should come, சுன் எமாய்னா வித் மீ, என்னோட வராங்க. யாரு? மக்கடோனர். மக்கேடோனஸ்னா மேசிடோனியன்ஸ் பிலீவர்ஸ். மக்கதோனியால ஒரு சபை இருந்துச்சு. ஆக்சுவலா மக்கதோனியாவுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க, அது காணும், சரியா? சோ மக்கதோனியாவுல இருக்கிற ஒரு சிலர் என்னோட வந்தாங்கன்னா, அந்த ஈயான் போட்டிருக்கு பாத்தீங்களா, அது. அப்புறம் மே போஸ்ட், ஓகே, லெஸ்ட், ஒருவேளை என்னோட வந்தாங்கன்னா, இருக்கக்கூடாது. அந்த மே போஸ்ட் என்ன இருக்கக்கூடாது? 4வது வருஷத்தை காட்டுங்க பேப்டிஸ்ட், அடுத்தடுத்து கொஞ்சம் குயிக்கா காட்டுங்க பேப்டிஸ்ட், வேகமா போகணும், கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. எங்க பேர் தான் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுல ரொம்ப டிலே பண்றீங்க, ப்ளீஸ். சரி, ஒருவேளை சம் மேசிடோனியன்ஸ் கம் வித் மீ, சில நேரத்துல மக்கதோனியர்கள் ஒருவேளை என்னோட வந்தாங்கன்னா, நானே சொல்லிடுறேன். ஹீரோசின், ஹியரோசின், ஹியரோசின்னா ஹூரிஸ்கோ, ஃபைண்டுன்னு அர்த்தம், சரியா? ஃபைண்ட், அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா,
என்னன்னு கண்டுபிடிச்சாங்க? who must find you, உங்களை கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அடுத்த வார்த்தை பாரா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா அப்பாரான்னு ஆரம்பிக்குது. அப்பனா என்னது? பாராஸ்கினோ டோஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல பாரேஸ்கினோ மெனாய், அதேதான் இதுவும். பேப்டைஸ் கொஞ்சம் சீக்கிரம் காட்டுங்க, நீங்க ரொம்ப டிலே பண்றீங்க, அப்புறம் அட்டென்ட் பண்றவங்களுக்கு புரியாது. ப்ளீஸ் கொஞ்சம் பக்கத்துல இருந்து பண்ணுங்க. ஓகே, போட்டுருக்கு பாருங்க. ஒருவேளை மக்கதோனியார்கள் என்னோட வந்தாங்கன்னா, நீங்க ஒருவேளை ரெடியா இல்லைன்னா, அன்பிரிப்பேர்டா இருந்தீங்கன்னா, சரியா? இங்கிலீஷ்ல சொன்னா லெஸ் இஃப் சம் மேசிடோனியன்ஸ் கம் வித் மீ, என்னோட வந்து அண்ட் ஃபைண்ட் தட் யூ ஆர் நாட் ரெடி, அன்பிரிப்பேர்டுன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா மேல, அந்த ஹியூரோசின் தான் ஃபைண்ட். ஒருவேளை நீங்க கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இல்லாம இருக்கிறத என்னோட வருகிற மக்கதோனிய விசுவாசிகள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, புரியுதுங்களா? முன்னாடி சகோதரர்கள், இப்ப மக்கதோனிய விசுவாசிகள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ரிசல்ட் சொல்றாரு பாருங்க. நாங்க we would be put to shame, humiliated. ஏங்க எங்களுக்கு இது வெக்கங்க. அங்க பாருங்க, காட்டா ஓகே, காட்டா இஸ்கு தோமன், we would be put to shame. நாங்க வந்து என்ன ஆக்கப்படுவோம்? வெக்கப்படுவோம். we be humiliated. அப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணும் இருக்காது. நம்ம தமிழ் மாதிரியே பாருங்க, ஹீனா மே லெகோமென், ஒண்ணு இருக்காது. we might say nothing, ஒன்னும் சொல்ல முடியும், உங்களை பத்தி சொல்ல முடியாதுங்கிற இந்த ரைட்டிங் ஸ்டைல பாத்தீங்கன்னா, எப்பா அப்புறம் உங்க வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு எல்லாம் வெக்கம்பா, அப்புறம் ஒன்னும் சொல்ல முடியாதுப்பா, அந்த ஸ்டைல்ல சொல்றாரு. சொல்லிட்டு இந்த சரியா, ஃபார் பீயிங் சோ கான்பிடென்ட், அதனால நீங்க கான்பிடென்டா இருங்க. எதுல? நாங்க உங்க மேல கான்பிடென்டா இருக்கோம் கொடுக்கறதுல, நீங்களும் கான்பிடென்டா இருங்க இன் திஸ் மேட்டர். ரெண்டு காரியம். பிரதர்ஸ் வந்தாங்கன்னா, சரியா, ஃபர்ஸ்ட் அதானே சொன்னாரு, வீணா ஆகிடக்கூடாது போஸ்டிங். ரெண்டாவது மக்கதோனியர் இருந்தாங்களா எம்டியா, சரியா, நீங்க ப்ரிப்பேர்டா இல்லாம இருந்தீங்கன்னா அது எங்களுக்கு வெக்கமாயிடும், சரியா? அதனால உங்களுக்கு குறித்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. இப்ப வாசிங்கப்பா, யாராவது 3, 4 2 வசனமா போலாம், சரிங்களா? 3வது வசனம் 4வது வசனம் தமிழ்ல யாராவது வாசிங்க. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல், நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். மக்கதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதா இருக்கும். பாத்தீங்களா? தேங்க்யூ போனா சிஸ்டர். போனா சிஸ்டருக்கு கண்ணுல பிரச்சனை, ஆனா அவங்கதான் வாசிக்கிறாங்க, மத்த எல்லாம் வாசிக்க மாட்டீங்க. எல்லாருமே இன்வால்வ் பண்ணணும். தேங்க்யூ சிஸ்டர். வெல்கம் என்னோலியா சிஸ்டர், வாங்க, வெல்கம். ரைட், இப்ப வாங்க. அதனால 5வது வசனம், அதனால 5 எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. verse 5, it is necessary, anokaion, therefore, unna therefore, so therefore it is necessary, சரியா? என்னன்னு? he samen, I thought, I esteemed, okay, I thought it is necessary, அதான் அர்த்தம். therefore, அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, நான் வந்து கட்டாயம் இப்படி யோசிச்சேன். என்னன்னு? பாரா கலேசை, உங்களை நான் என்கரேஜ் பண்ணணும், எக்ஸார்ட் பண்ணணும். யார? இந்த இடத்துல 2 adults, brothers அனுப்புறேன்ல. so I thought it is necessary to urge the brothers, to exhort the brothers, to advise the brothers. அப்படியே எடுத்து காட்டுங்க. அதனால பிரதர்ஸை நான் வந்து அர்ஜ் பண்ணலாம், எக்ஸார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். பேப்டிஸ்ட் அடுத்தது ஹீனா. ஏன் தெரியுமா? ஹீனா தட் pro eltosin, they should go before eis humas. என்னது? so I thought it necessary to urge the brethren to go on to you before me. இப்ப என்னால வர முடியாதுப்பா, நான் வந்து ஐட்னரி, ஓகே, ப்ரீச்சர் அண்ட் டீச்சர், பல இடங்களுக்கு போறேன். அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, நான் வர்றதுக்கு முன்னாடி, அதான் இந்த ப்ரோன் போட்டிருக்கு பாத்தீங்களா,
எர்கோமை தான் எல்தோசின். ப்ரோ எல்தோசின்னா நான் வர்றதுக்கு முன்னாடி அவங்கள அனுப்பலாம். தே ஷுட் கோ பிஃபோர். ஓகே, they should urge the brethren to go on to you before me. எனக்கு முன்னாடி அவங்களை அனுப்பலாம். சரியா? எதுக்கு? அண்ட் ப்ரோ அது வந்து ப்ரிபோசிஷன். காட்டார் டிசோசின் லாங் வேர்டு ஷுட் கம்ப்ளீட் பிஃபோர் ஹேண்ட். நான் வந்து கலெக்ட் பண்றதை விடப்பா நான் வர்றதுக்கு முன்னாடி சில பிரதர்ஸ் அனுப்புறேன்ப்பா, கொரிந்து விசுவாசிகளை அவங்கள்ட்ட கொடுத்துருங்கப்பா. பிஃபோர் ஹேண்டா நீங்க என்ன பண்ணிருங்க, அதை செஞ்சிருங்கப்பா. அரேஞ்ச் இன் அட்வான்ஸ்ப்பா. சரியா? அங்க பாருங்க ப்ரோ, திருப்பி திருப்பி ப்ரோன்னு வருது பாருங்க. மேலேயே பாருங்களேன், ப்ரோன்னு வருது. 2 இடத்துல ப்ரோ முன்னாடியே ப்ரோன்னா நமக்கு தெரியும் முன்னாடியே. ப்ரோ எப்பங்களியே மே என்னது 4 அனௌன்ஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி. சரியா? சோ அதனால இது என்ன சொல்ல வர்றாருன்னா, I thought it is necessary to urge, exhort the brothers to go on to you before me and arrange in advance, முன்னாடியே, for this gift. சரியா? அந்த எலோகியன் போட்டு பாத்தீங்களா? எலோகியன்னா கிஃப்ட், பிளஸிங். இந்த பிளஸிங்னு வர இடம்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம எதிர்பார்க்கறது இல்லை, கொடுக்கறது கிஃப்ட். ஓகே, ஈயு அப்படின்னா வெள்ளுன்னு அர்த்தம். லோகியோன்னா லோகாஸ். ஓகே, நன்மைன்னு அர்த்தம். சரியா? ஸோ பிளஸிங் தான். அதனால இட் அட்வான்ஸ் ஃபார் திஸ் கிஃப்ட். இந்த கிஃப்ட் விஷயமா நீங்க முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருங்க, நான் வரதுக்கு முன்னாடி. ஓகே, வச்சிருங்க. இட் அட்வான்ஸ் ஃபார் திஸ் கிஃப்ட். நீங்க இதை ஏற்கனவே என்ன பண்ணிருக்கீங்க, ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. சரியா? ஏற்கனவே. அதனால இதை நான் என்ன சொல்றேன்னா, பேப்டிஸ்ட் காட்டுங்க. எதா இல்ல மே ஓஸ் நாட் as, தயவு செய்து இப்படி நினைக்காதீங்க. என்னது? நாட் as an exaction. பேப்டிஸ்ட் காட்டுங்கப்பா. நாட் an exaction. அந்த மே ஓஸ் இருக்குல்ல, கீழே போங்க, என்ன காட்டுங்க. அங்க பாருங்க, பிளையோ நெக்ஷியான் அப்படின்னா கவர்ச்சியஸ்னஸ். ஏதோ கிரீடினஸ்னால நாங்க வாங்குறோம், பணத்துக்கு மேல எங்களுக்கு ஆர்வம் இருக்கு. இல்ல சே அப்படி இல்லப்பா. ஆனா பிளஸ்ஸிங்காக கொடுங்கப்பா. பட் அஸ் எ கிஃப்ட்ப்பா. பட் அஸ் எ வில்லிங் கிஃப்ட் இல்லைன்னா அஸ் எ பிளஸ்ஸிங்கா கொடுங்கப்பா. சரியா? அதனால இத நாங்க வாங்கி இந்த இடத்துல என்ன பண்றோம், நாட் அஸ் an exaction. ஒண்ணு உங்கள்ட்ட இருந்து நாங்க புடுங்கல. தமிழ்ல சொல்ல போனா எக்ஸாக்ஷன்னா உங்கள்ட்ட இருந்து நாங்க புடுங்கல. இல்ல. சரியா? ஆனா இத வந்து ஒரு பிளஸ்ஸிங்கா, மத்தவங்களை பிளஸ் பண்ண முடிய ஒரு வில்லிங் கிஃப்டா நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது 5வது வசனத்துல. சரிங்களா? சரி, எங்க 5வது வசனம் மாத்திரம் வாசிங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராவர்பியல் சேவிங் சொல்றாரு 6ல, ஒரு பழமொழி சொல்றாரு. அது அப்புறம் பார்க்கலாம். 5 மாத்திரம் படிங்க. யாராவது வேற யாராவது படிங்கப்பா ப்ளீஸ். மத்தவங்க கொஞ்சம் இன்வால்வ் வாங்கப்பா தமிழ்ல. 5வது வசனத்தை படிங்க. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதா இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதா இருக்கும்படியாக அதை ஆயத்தம் படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. லோபகம் நல்லா இருக்கு. அந்த லோபம் எக்ஸாஷன். அதனால நீங்க அப்படி கொடுக்காதீங்க, இப்படி கொடுங்க. அதனால நான் சகோதரர்களை முன்னாடியே அனுப்புறது நல்லது அப்படின்னு சொல்லி. அதாவது இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, பால் ஹேட் அ பியூட்டிஃபுல் பிளான். நல்ல திட்டம் போட்டு காரியங்களை செய்யறாரு. இந்த 11th ஹவர்ல வந்து கொடுங்க அப்படிங்காம கொரிந்தியன்ஸ் மைண்ட நல்லா ரெடி பண்றாரு, என்கரேஜ் பண்றாரு. இந்த ஏவுறதுன்னா என்கரேஜ்னு அர்த்தம். நீங்க ஏவுறதுன்னா வேற நினைக்காதீங்க. ஓகே, எக்ஸாட். சோ அப்ப பவுலுடைய பிளான் தெளிவா தெரியுது. சரியா? இதெல்லாம் கத்துக்கிறோம். நம்மளுமே கொடுக்கும் போது திட்டமிட்டு கொடுக்கறது நல்லது. சரியா? நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம பணம் எங்க போகுது, எப்படி செலவழியுது, எப்படி கொடுக்குறோம். அதே மாதிரி ஒருவேளை இங்க இருக்கிறவங்க யாராவது பண விஷயத்துல கோஆர்டினேட் பண்ணி காரியங்களை செய்யும் பொழுது, தெரியல, ஒருவேளை சபையிலையோ இயக்கத்திலயோ நீங்க இருந்தீங்கன்னா இப்படி திட்டமிடுறது நல்லது. சரியா? சோ எனிவே நம்ம டிஸ்கஷன் டைம்ல பேசுவோம். நம்ம தொடர்ந்து போலாம். 6வது வசனம் போலாமா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன், டுடே திஸ் இஸ் வாட். என்ன சொல்ல வரேன், இந்த பாயிண்ட் இதான்பா. டுனா திஸ், இதான் நான் சொல்றேன். என்னது? ஹோ ஸ்பெர்மானா சீடுங்க. ஸ்பெர்மா அதுல இருந்து வந்ததுதான் ஸ்பெர்ம். சரியா? அந்த ஸ்பெர்மாங்கிற வேர்டு தான் சோல வருது பாருங்க, ஸ்பெய்ரோன். சரி, ஸ்பெய்ரோன் ஒன் ஹூ சோஸ். ஓகே, விதைக்கிறவன். சரியா?
விதைக்கிறவன் எப்படி விதைக்கிறான்? ஃபைடோமெனோஸ், ஸ்பேரிங்லி, கொஞ்சமா. ஓகே, அந்த ஃபைடோமெனாஸ் இருக்குல்ல, ஃபைடோ ஸ்பேரிங், கொஞ்சம் கொஞ்சமா விதைக்கிறவன் எப்படி அறுப்பான்னு கீழே போட்டுருக்கு பாருங்க, தெரிசை, தெரிசை. ஓகே, அந்த சிக்மா வந்தாலே ஃபியூச்சர். வில் ரீப், எப்படி ரீப் பண்ணுவோம் மேல பாருங்க, ஃபைடோமெனோஸ். புரியுதா? இதுலதான் தமிழ்ல சிறுகன்னு போட்டிருக்கும். தமிழ்ல நம்ம சொல்ல போனா கொஞ்சமா விதைக்கிறவனுக்கு எவ்வளவு கிடைக்கும்? கொஞ்சம் தான் கிடைக்கும், கொஞ்சம் தான் இருப்பான். ஏன்னா அவன் கொஞ்சம் தானே விதைச்சிருக்கான், அதனால கொஞ்சமா தான் இருப்பான். அடுத்தது பாருங்க, அப்படி ஆப்போசிட், காய் அண்ட் ஹோஸ்பைரோன், அந்த முன்னாடி உள்ளது அப்படியே வருது பாருங்க, ஹோஸ்பைரோன். சரியா? இது இட்ஸ் ப்ரோவர்பியல் சேயிங் மாதிரி. சரியா? எப்படி விதைக்கிறான் இவன்? இவன் விதைக்கிறது பாருங்க, அப்பான் எலோகியாஸ், பிளஸிங்ஸ், அதிகமா. சரியா? அதிகமா விதைக்கிறவன். இந்த இடத்துல எலோகியாஸ்னா பிளஸிங்ஸ் போட்டிருக்குது, ஆனா பவுண்டிஃபுல்லின்னு அர்த்தம். எலோகியாஸ்னா பவுண்டிஃபுல்லி, நல்லா விதைக்கிறான், அதிகமா விதைக்கிறான். சரியா? அதான் அதுக்கு அர்த்தம். அதிகமா விதைக்கிறவன் என்ன பெறுவான் பாருங்க, எலோகியாஸ், காய், தெரிசை, வில் ரீப். அப்ப சிறுக விதைச்சீங்கன்னா சிறுக தான் அறுப்பீங்க, ஆனா பெருசா விதைச்சீங்கன்னா பெருசா அறுப்பீங்க. இதுதான் 6வது வசனம். சரியா? எங்க வாசிங்க பார்க்கலாம், எப்படி போட்டிருக்கு 6வதுல, தமிழ்ல வாசிங்க 6வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். தேங்க்யூக்கா. அக்கா, இந்த அறுக்கிறதுன்னு வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஊழியக்காரவங்க ஒரு புது ஆஃபரிங் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, சோயிங் த சீடா. வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க விதைங்க, ஜனவரியில கேக்குறாங்க, இல்லைன்னா இடையில ஏதோ ஒரு மாசத்துல கேக்குறாங்க. இது இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, விதைக்கணுமா. ஆனா இங்க விதைக்கிறது எது தெரியுமா? ஏழைகளுக்கு உதவி செய்யறது. ஆனா அவங்க கேட்கறது எதுக்குன்னு பாருங்க. ஏழைகளுக்கு நம்ம பணம் போகாம, சரியா? சாரி, நான் யாரையும் இது பண்ணல. அதனால இத உடனே இதுக்கு பேர் என்னன்னா, விதை காணிக்கையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீட் ஆஃபரிங்கா. என்ன சென்னையில ஃபேமஸ் என்ன இது? அதுவும் இந்த பாப்புலர் இவங்க இருக்காங்க, ப்ரீச்சர்ஸ், இவங்க பண்றது இதுதான். கேட்டா, நீங்க இப்ப விதைங்க பிரதர், விதைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? பல லட்சங்களை தருவாருன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. நான் கொடுக்கறது தப்புன்னு சொல்லல ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். சரியா? டிஸ்கஷன் டைம்ல பேசுங்க. ஆனா இந்த விதைக்கிறது இந்த இதோட கான்செப்டோடைய பின்னணி ஸ்பிரிட்ட பாருங்க. கொடுக்கிறது யாருக்கு? புவர் செயின்ஸ், ஏழையா இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் போகணும், வாங்குறவங்களுக்கு அந்த பணம் போகக்கூடாது. பவுலுக்கோ, சரியா, அதே மாதிரி பவுலோட சேர்ந்து செஞ்சாங்க தெரியுமா, இவங்களுக்கோ அவரோட உள்ள பிரதர்ஸ் யாருக்குமே இந்த பணம் போகல. என்ன ஒண்ணு தெரியுது, திருப்பியும் அக்கௌண்டபிலிட்டி, ஸ்டூவர்ட்ஷிப், இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? இது தெளிவா நமக்கு தெரியுதுங்க. சரியா? அதனால இந்த விதைன்னு சொல்லி வச்சுக்கிட்டு கோச்சிக்காதீங்க. யாராவது வந்து விதைங்க கிடைக்கும் அப்படின்னா தயவு செய்து நம்பாதீங்க. விதைச்சா ஆண்டவர் கொடுப்பார். கரெக்டா? ஏழைக்கு இருங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறவன் திரும்ப கொடுப்பார். ஆனா கொடுக்கறது எதுக்கு, யாருக்கு, என்ன பர்பஸுக்கு போகுதுன்னு பார்த்து கொடுங்க. கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, பட் பார்த்து கொடுக்கறது நல்லது. சரியா? 7வது வசனம் போலாமா? கொஞ்சம் வேகமா போலாம். 7 எக்கஸ்டாஸ், ஒவ்வொருத்தனும், ஈச். சரியா? ஆஸ், கத்தோஸ், ஈவன் ஆஸ். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் எங்கேருந்து கொடுங்க? கார்டியா. ஆஹா, ஏங்க கார்டியானா கார்டியாலஜிஸ்ட், ஹார்ட். ஏங்க இதயத்துல நீங்க என்ன தீர்மானம் பண்ணிருக்கீங்களோ அந்த தீர்மானம் தான் பாருங்க, ப்ரோயே ரேட்டாய் பர்பசஸ். அப்ப ஒவ்வொருத்தனும் அவன் மனசுல என்ன நியமிச்சிருக்கிறானோ, டிட்டர்மைன் பண்ணிருக்கானோ, பர்பஸ் பண்ணி வச்சிருக்கிறானோ அப்படி கொடுங்க. அப்ப என்ன பண்ணுங்க? கிவ் ஹார்ட்டிலி. புரியுதுங்களா? எப்படி கொடுக்காதீங்கிற பாருங்க, வேண்டாங்கிறாரு. எப்படி கொடுக்காதீங்க? லூபேஸ், ரெக்ரெட், ஐயோ, வருத்தப்பட்டு. சரியா? அதனால என்ன பண்ணுங்க, உங்க மைண்ட்ல நீங்க என்ன மேடப் பண்ணீங்களோ கொடுங்க. ரெலக்டன்ட்லின்னு போட்டிருக்கு. சரியா? தயக்கமா, ரெக்ரெட்னா ஐயோ என்கிட்ட இருக்கிற காசு போதே அப்படின்னு வருத்தத்தோட கொடுக்காதீங்க. இன்னொன்னு, தயவு செய்து கம்பல்ஷன்ல கொடுக்காதீங்க. அனோகேஸ்னா, நெசசிட்டினா, இந்த இடத்துல கம்பல்ஷன். சரியா? கட்டாயத்தினால, அவுட் ஆஃப், எக்ஷனா அவுட் ஆஃப்.
அவுட் ஆஃப் கம்பல்ஷன், நெசசிட்டியில ஐயோ என்னடா இது அப்படின்னு கொடுக்காதீங்க. இன்னொன்னு, கொடுக்கறப்ப தயக்கத்தோட இல்ல வருத்தத்தோட கொடுக்காதீங்க. இல்ல எப்படி கொடுங்க, காடியா இதயத்துல என்ன தீர்மானம் பண்ணிருக்கீங்களோ நிச்சயத்திருக்கீங்களோ அப்படி கொடுங்க. ரீசன் சொல்றாரு பாருங்க. ஏன் தெரியுமா? அந்த சென்டென்ஸ்ல கடைசியில பாருங்க, ஹோத்தியாஸ் காட், அதுக்கு முன்னாடி பாருங்க அகாப்பா லவ்ஸ். தேவன் யாரை விரும்புகிறார் தெரியுமா? பாருங்க அட்ஜெக்டிவ் பாருங்க, இலாரான், ஹிலாரான், சியர்ஃபுல், சந்தோஷமா, மகிழ்ச்சியா. கார், ஏன்னா அந்த கார், ஏன்னா கார்னா ரீசன். ஏன் தெரியுமா கொடுங்க? ஹார்ட்ல இருந்து கொடுங்க, கம்பல் பண்ணி. ஓகே, அதே மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு கொடுக்காதீங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் யார தெரியுமா நேசிக்கிறாரு? இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் நேசிக்கிறவர் யார் தெரியுமா? அவனா வொர்ஷிப் பண்றவங்க இப்படி இப்படிம்பாங்க. இங்க பாருங்க தெளிவா போட்டுருக்கு பாருங்க, God loves a cheerful giver. டோட்டே, டோமினா கிவ்னு அர்த்தம், அதுல இருந்து வந்தாதான் டோட்டே. God loves a cheerful giver. உற்சாகமாய், சந்தோஷமாய், சரியா, இதயத்திலிருந்து கொடுக்கிறவன் என்று ஆண்டவர் அவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். வாசிங்க 7 வாசிங்கப்பா, நல்ல வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அந்த லாஸ்ட் லைனை பாத்தீங்களாண்ணே, ஆண்டவர் யார் மேல பிரியமா இருக்கிறாருன்னு தெளிவா பவுல் சொல்றாருண்ணே. ஆனா இன்னைக்கு நிறைய என்னென்னமோ சொல்றாங்க, ஆண்டவர் பிரியப்படுவார் பிரியப்படுவார். ஆனா அதுல தெளிவா போட்டிருக்கு, ஏழைக்கு சரியா சந்தோஷமா இதயத்திலிருந்து மனப்பூர்வமா கொடுக்கிறவங்கள ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாருன்னு போட்டிருக்கு. கேட்டு பார்க்கலாமா? ஓகே, நம்ம எப்படியும் ஒரு 10 வசனம் பார்த்துட்டு ஒரு பிரேக் போடலாம். சரியா, மொத்தம் 15 இருக்குது, 10 முடிச்சுட்டு ஒரு பிரேக் போட்டுக்கலாம். 8, 9, 10 பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் திருப்பி சொல்றேன், இதுல பெரிய தியலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இதுல என்ன திருப்பி திருப்பி சொல்றேன், கிவிங்க பத்தி தான் இருக்குது. எப்படி கொடுக்கணும், பிளான் பண்ணி எப்படி கொடுக்கணும். இன்னொன்னு பவுல் எப்படி பிளான் பண்றாரு கொரிந்து விசுவாசிகளுக்கு. இன்னொன்னு எப்படி என்கரேஜ் பண்றாரு, எப்படி ரிமைண்ட் பண்றாரு, என்ன கருத்தெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருந்து, இப்ப சொன்னதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது. சரியா, அங்கேருந்து எடுத்து he is urging, motivating, beseeching, encouraging, exhorting கொரிந்தியன் பிலீவர்ஸ். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுல பெரிய தியலாஜிக்கல் டிபேட் எல்லாம் தேவையில்லைங்க. சரியா? இன்னொன்னு, நீங்க ஒருவேளை எந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு தெரியல, ஒர்க் பண்றீங்களா, ஒர்க் பண்ணலையா, ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா, அதனால உங்களுடைய கான்டெக்ஸ்ட பொறுத்த வரைக்கும் கிவிங். அதனால கிவிங்ல இவ்வளவு ஏர் மார்க் பண்றது இப்படி கொடுத்தாதான் இல்லை. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல். சரியா, ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து இருக்குது, உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அது உங்க மனசுல நீங்க டிசைட் பண்ணலாம். சரிங்களா? ரைட். இப்ப என்னவா பிளஸ் பண்றாரு பாத்தீங்களா? ஆனா எடிசன் அண்ணா பிளஸ்ஸிங்லாம் இனிமே பார்க்க போறோம்னா, அருமையான பிளஸ்ஸிங் இதுல இருக்கான. God ஹோத்தியாஸ், ஆண்டவரால do not try, able. God is able. பாருங்க, நீங்க மாத்திரம் கொடுத்தீங்கன்னா, நம்ம கொடுத்தோம்னா ஆண்டவரால முடியும். என்ன பண்ணுவார் தெரியுமா? பாசான் காரின் எல்லா கிருபையும் நம்ம மேல, பாருங்க என்னவா போட்டிருக்கு பாருங்க, எல்லா கிருபையும் நம்ம மேல அவ்வளவு அதிகமா இருக்குமா, அபவுண்ட்னு போட்டிருக்கு பாருங்க. அவ்வளவு கிருபையும், ஒரு நிமிஷம் தேங்க்யூ. சோ என்ன சொல்றாருன்னா, God பாசான் காரின் பெரிசோனா அபவுண்ட்னு அர்த்தம். பெரிசோயசைனா God அவருடைய கிரேஸ, எல்லா கிருபையும் ஏற்கனவே ஆல் கிரேஸ்ன்னு சொன்னவரு அதை எப்படி கொடுப்பாராம், அவ்வளவு பெருக பண்ணுவாராம். டு மேக் அபவுண்ட். யாருக்கு? ஏஸ் ஹூமாஸ், புரிந்து விசுவாசிகளே. நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா கொடுக்கறதுனால நீங்க தரித்திரர் ஆவீங்கன்னு? இல்ல, கொடுக்கறதுனால ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமான கிருபையினால பெருக பண்ணுவார். இந்த இடத்துல காரின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கிருபைனா, நீங்க கிருபையா, கிரேஸ் ஆஃப் கிவிங் இருக்குல்ல, அதே கிரேஸ். எனக்கு திருப்பி வர வசனம் மத்தேயு தான். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். கவனிச்சீங்களா அந்த பிளஸிங்க? ஹீனா சோ தட், இப்படி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மூலமா என்ன நடக்குது தெரியுமா? பாண்டி,
எவ்ரிவே, எல்லா வழியிலையும், எல்லா நேரங்களையும், பாண்டோட்டே, ஆல்வேஸ், எப்பொழுதும், பாஸ் ஆன், திருப்பி திருப்பி இந்த பாண்டி, பாண்டோட்டா, பாஸ் ஆன், ஆல், ஆல், உங்களுக்கு எல்லாம் சஃபிஷியண்டா இருக்கும்பா. அப்பாடா, அவுட்டார்கேயா, சஃபிஷியன்சி, இது ஹேவிங், எக்கான்டாஸ், எக்கோனா ஹேவ், உங்களுக்கு நீங்க எல்லா சஃபிஷியன்சியும் உங்களுக்கு இருக்கும்பா. ஓகே, God is able to give you, provide you with all blessings, every blessing in abundance, so that you may always have enough of everything. And the enough தான் sufficiency, enough of everything. கவனிச்சீங்களா? ஆல், எல்லாத்துலயும் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இன்னொன்னு திருப்பியும் பாருங்க, பெருசுவியன்றே, யூ பி அபவுண்ட், பெருகுவீங்க, இன்னும் பெருகுவீங்க. எதுல? நீங்க செய்யற எல்லா செயல்கள்லையும் பாருங்க, எய்ஸ், திருப்பியும் பான். ஏங்க எத்தனை தடவைங்க பாண்டி, பாண்டோட்டே, பாஸ் ஆன், பான், இந்த வேர்டு வந்தாலே ஆல், எவ்ரி, எல்லா கிரியையிலையுங்க. ஏங்க இது பணத்துல மாத்திரம் இல்லைங்க. அப்ப கொடுத்தோம்னா பான், எர்கான், எல்லா கிரியையிலையுமே ப்ரொவைட் இன் அபண்டன்ஸ், எவ்ரி, அடுத்தது காட்டுங்கப்பா, எவ்ரி, என்ன ஒர்க்? அகத்தான், குட் ஒர்க். நீங்க செய்யற எல்லா நற்செயல்கள்லையும் இன்னும் பெருகுவீங்க, அபவுண்ட், அபவுண்ட். அப்ப கொடுக்கறதுலயும் ஆண்டவர் உங்களை பெருக வைப்பாரு, உங்களுக்கும் நிறைய கொடுப்பாரு. இன்னொன்னு, நீங்க செய்யற எல்லா வேலையிலுமே, அப்ப பாத்தீங்களா இதோடைய இதோடைய இந்த பிளஸிங்கோடைய டைமென்ஷனை பாத்தீங்களா? பவர்ஃபுல்லா இருக்குல்ல? பாத்தீங்கப்பா, 8 வாசிங்கப்பா. Before we go 9, verse 9 போறதுக்கு முன்னாடி 8 வாசிங்கப்பா யாராவது. தமிழ்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாத்தீங்களாக்கா? சகலவித, சகலவித, சகலவித. அப்ப ஒன்னே ஒண்ணு தெரியுதுங்க, கேட்டா கிடைக்கிறத விட, ஆனா எடிசன் அருமையான ஒரு பாடம்னு, நம்ம கேட்டு ஆண்டவர்கிட்ட வாங்குறத விட மத்தவங்களுக்கு கொடுத்து நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்குறது இம்மெஷரபிள்ங்க. எழுதிங்க ப்ளீஸ். இம்மெஷரபிள் இஸ் த பிளஸிங் when we give than getting. வாங்குறத விட, அதனாலதான் பவுல் எழுதுறாருல, வாங்குறத விட கொடுக்கறதே நல்லம்னு சொல்லி. ஒண்டர்ஃபுல் இல்ல? நல்ல ஐடியா, அருமையான ஐடியா எல்லாம் வருது பாருங்க. 9வது வசனம் பார்க்கலாமா? 9, 10 பார்த்துட்டு நான் பிரேக் தரேன், கொஞ்சம் பேசுங்க, சரிங்களா? கத்தோஸ், திருப்பியும் சிறுக விதைக்கணும்னு சொன்னா தெரியுமா? அதே மாதிரி கத்தோஸ் கெக்ராப்டே, கெக்ராப்டேனா இட் ஹஸ் பீன் ரிட்டன், எழுதி இருக்கிறபடி. சரியா? என்ன எழுதி இருக்கு? பால் இஸ் கோட்டிங் ஃப்ரம் ஓல்ட் டெஸ்டமென்ட். சரியா? எஸ்கோர்பிசன், கோர்பிசன், ஓகே, எஸ்கோர்பிசன், scatter, okay, escorpiana, scatter, he who scattered, நல்ல, ஓகே, ஸ்கேட்டர் பண்றவன், சரியா? ஸ்கேட்டர் பண்றவன், ஸ்கேட்டர் பண்ணி கொடுக்கிறவன், சரியா? சோ எப்படி கொடுக்குறான்? he scatters abroad. அப்ராட்னா இந்த இடத்துல என்னன்னா ரொம்ப பரம்பி, ஓகே, அந்த இடம் அப்ராட்னா ஃபாரின் கிடையாது. he has scattered abroad. நல்ல, ஓகே, தாராளமா அவன் என்ன பண்றான்னா கொடுக்குறான். யாருக்கு கொடுக்குறான் பாருங்க? எடோகேட், he has given. வாரி இறைத்தான்னு போட்டிருக்கும் தமிழ்ல. அந்த வாரி இறைக்கிறது தான் கோர்பிசன், எஸ்கோர்பிசன், சரியா? எஸ்கோர்பிசன். சோ வாரி இறைத்தான். யாருக்கு கொடுத்தான்? எடோகேன் டாய்ஸ், பாருங்க, பெனேசியன், பெனேசியன்னா போர், ஏழைகளுக்கு கொடுத்தான். ஏற்கனவே உள்ள ஒரு கொட்டேஷனை கொரிந்து விசுவாசிகளுக்கு ரிமைண்ட் பண்றது. வாரி இறைச்சான். கவனிச்சிங்களா? பிசினித்தனமா கொடுக்கல. இல்ல இல்ல இல்ல, வாரி இறைச்சுன்னா என்னன்னா அந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறான். வாரி இறைச்சி ஏழைகளுக்கு கொடுத்தான்னு அர்த்தம். சரியா? நல்லா கவனிங்க. he has given to the poor ன்னு போட்டிருக்கு. திருப்பி திருப்பி நல்லா கவனிங்க. 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் giving to the poor தான், not giving to the, சாரி கோச்சிக்காதீங்க, பாஸ்டர். பாஸ்டருக்கு டெஃபினட்டா தேவை, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்குன்னு டெஃபினட்டா அவர் டெஃபினட்டா ஒதுக்கி எடுத்துக்கலாம். இன்னொன்னு கமிட்டி கொடுக்கும். கமிட்டி இல்லாத நேரத்துல இவர் என்ன பண்ணலாம்?
டெஃபினட்டா ஒரு பிளான் போட்டு எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல கொடுக்கறது வந்து ஏழைகளுக்கு கொடுக்கறத பத்தி தான் பேசிருக்கு. புவர் பீப்புள் ஏழைகளுக்கு கொடு வாரி இறைச்சான், ஏழைகளுக்கு கொடுத்தான். இப்ப ரிசல்ட் என்ன? ஹே சூனை அவுட் ஹிஸ் ரைச்சியஸ்னஸ், அவருடைய நீதி தங்குன்னு போடல, ஸ்டே போடல, மெனைனா அபைட், என்னன்னைக்கும் நிலைச்சிருக்கும். நிலைச்சிருக்கிறதுக்கு தான் அபைடு. அடுத்ததுக்கு காட்டுப்பா, எது வரைக்கும் நிலைச்சிருக்கும் பாருங்க. ஆஹா, அயோனோனா அயோனியோ ஜோயேனா எட்டர்னல் லைஃப், ஜோயனா லைஃப், அயோனியோனா ஏஜ். எப்பா முடிவே இல்லப்பா, நித்தியமா அவனுடைய நீதி நிலைச்சிருக்கும்பா. இப்ப தெரியுதா எப்படி பால் இஸ் மோட்டிவேட்டிங் கொரிந்தியன் பிலீவர்ஸ்? வாசிங்க 9 வாசிங்க அந்த ப்ராபபிள் செய்யுங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். பாத்தீங்களா, அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். சரியா? So when we give, we do righteously and that will stand forever. பாத்தீங்களா, அப்பா என்ன blessing பாத்தீங்களா? நீதி நிற்கும், நமக்கும் abundance கிடைக்கும். புரியுதுங்களா? நம்ம செய்யற வேலை எல்லாம் abundant இருக்கும். என்ன ரிச் blessing கொடுக்கறதுல. சரி, இப்ப ஹோடே எபிகோரேகோன் சப்ளை கொடுக்கிறவர். சரியா? ஸ்போரான் விதைய சப்ளை பண்றவர். என்ன அர்த்தம்? ஹோடேனா ஒன் ஹூ ஓகே சப்ளைஸ் சீடு, விதைய சப்ளை பண்றவர். யாருக்கு? ஸ்பைரான்சி, யாரு விதைக்கிறாங்களோ, டு ஹிம் சோயிங், விதைக்கிறவர்களுக்கு விதையை கொடுக்கிறவர். the one, ஓகே, ஹோனா the one, கொடுக்கிறவர், விதைக்கிறவனுக்கு விதையை சப்ளை பண்றவர். சரியா? இன்னொன்னு காய், இரண்டாவது அர்டான், பிரெட், இது ஆகாரம். பிரெட்னா அர்டான்னா எய்ஸ், புரோசின் ஃபுட், என்னது? அண்ட் பிரெட் ஃபார் ஃபுட். சரியா? அதே மாதிரி சாப்பாட்டுக்கு ஆகாரம் தருகிறவர். ரெண்டு சொல்லிருக்கு. விதைக்கிறதுக்கு விதையை தருகிறார். he who supplies seed to the sower and bread for food. என்ன பண்ணுவாராம்? திரும்பி பாருங்க, சிக்மால முடியுது பாருங்க. கோரே கேசை will supply. இவர் யாரு? வேற யாரும் இல்ல, காடு தான். அந்த ஹோங்கிறது காடு தான். will supply, கட்டாயம் சப்ளை பண்ணுவாராம். இன்னொன்னு சப்ளை மாத்திரம் இல்லைங்க, டிக்கிறார் பாருங்க. என்ன ஸ்ட்ராங் வேர்டு. திருப்பியும் பிளே துணை, பிளேத்தேவரானா ஃபுல்லுன்னு அர்த்தம். மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாரு. சப்ளை மாத்திரம் பண்ண மாட்டாரு, வில் மல்டிப்ளை. தான் ஸ்போரான், சீட் ஃபார் சோயிங். இப்ப இந்த இடத்துல சீட் என்னன்னு தெரியுதா? மணி. நீங்க கொடுக்கறத இன்னும் சப்ளையும் பண்ணுவாரு, மல்டிப்ளை பண்ணுவார். ஆஃப் யூ யுவர் சோயிங். இன்னொன்னு ஏங்க, சப்ளை வந்துருச்சு, மல்டிப்ளை வந்துருச்சு, என்னென்ன வெர்பு வருமோ, இன்க்ரீஸ்ங்கிற வேர்டு அடுத்தது வேர்டு பாருங்க. அவுக்ஷேசை, will increase. நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? எல்லாம் சிக்மால முடியுது. will increase, பெருக பண்ணுவாரு. எதை? ஃப்ரூட், எனேமேட்டா, the fruits. சரியா? சப்ளை will multiply your resources. சரியா? இன்க்ரீஸ் பண்ணுவார், மல்டிப்ளை பண்ணுவார், இன்க்ரீஸ் த, எதை இன்க்ரீஸ் பண்ணுவாரு? ஃப்ரூட்ஸ், ஹார்வெஸ்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், டேஸ் டிகையோசோனேஸ், will increase the harvest of your righteousness. உங்களுடைய நீதிய இன்னும் அதிகமா பெருக பண்ணுவார். என்னென்ன வார்த்தை வருதுங்க? சப்ளை, மல்டிப்ளை, இன்க்ரீஸ். யாரு? இந்த ஹோ வேற யாரும் இல்ல, the one who sows-னா தேவன். சரியா? அப்ப ரொம்ப தெளிவா 10வது வசனத்துல he who supplies seed. சப்ளை சீட் என்னங்க? பணம் கொடுக்கறது அவர் தானங்க. ஏங்க, நம்ம சம்பாதிக்கிறோம், ஆனா சம்பாதிச்சாலும் நம்மள்ட்ட பணம் கொடுக்கறது யாரு? முதலாளி இல்ல, வேலை செய்யற இடத்துல இல்ல, காட் அவங்க மூலமா நமக்கு தராரு, நம்மளோட ஒர்க் மூலமா. அதனால நமக்கு கொடுக்கிறவர், சப்ளை சீட் பண்றவர், சோவர்னா கொடுக்கறவங்க. சரியா? அதுக்கு தான் அக்ரிகல்ச்சரல் இமேஜரி பயன்படுத்துறாரு. அடுத்தது bread for food, கொடுக்கறவங்களுக்கு will supply and multiply your resources பண்ணுவார், and increase the harvest of your righteousness. ஏங்க 10 வாசிங்க, ரொம்ப அருமையா இருக்குது. 10வது வசனம் வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும்
புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நல்லா கவனிங்க. உங்களுக்கு விதை கொடுப்பாருன்னா என்னது? உங்க கையில நிறைய ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொடுக்கறதுக்கு ஏத்த ரிசோர்சஸ் கொடுப்பாரு. ஏன்னா நீங்க ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கீங்களா? அப்ப என்ன பண்ணுங்க, ஆண்டவர் அதிகமா கொடுக்க கொடுக்க நம்ம அதிகமா கொடுக்கணும். புரியுதுங்களா? அதுதான் நம்மளோட ரைச்சியஸ்னஸ். அந்த நீதியை இன்னும் அதிகப்படுத்துவார். சரியா? The one who gives, okay, more, God will give you more, and then that particular person should keep on giving more. அதுதான் இதுல உள்ள கான்செப்ட். ஆண்டவர் மாத்திரம் நம்மளை இன்க்ரீஸ் பண்ணணும், அபவுண்ட் பண்ணணும், ஃபில் பண்ணணும், சப்ளை பண்ணணும். ஆனா நம்ம வந்து பிசினித்தனமா இல்ல இல்ல இல்ல. இப்ப இந்த பிரின்சிபல் உங்களுக்கு புரியுதா? பிரின்சிபல் ஆஃப் கிவிங். சரியா? ஓகே, ஸ்டாப் பண்ணுவோமா? அண்ணா டைம் என்னண்ணா? எடிசன் அண்ணா, what is the time now? Anybody? 7? Time 7:43. 7:43. Okay. Baptist, you can show my face. நம்ம 10 வசனம் முடிச்சிருக்கிறோம். பார்ப்போம், டைம் இருந்துச்சுன்னா பார்க்கலாம், கண்டினியூ பண்ணலாம். நம்ம 3ல ஆரம்பிச்சோம். பை காட்ஸ் கிரேஸ் 10 வசனங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா? 3ல இருந்து 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். அவசரப்பட வேண்டாம். சரியா? இன்னும் நமக்கு இதுல வந்து இன்னும் 5 வசனங்கள் இருக்காமா, 15 இருக்குது. பார்க்கலாம் எப்படி. ஓகே, ரைட். இந்த நேரத்தை எது கொடுக்குறேன்னா, உண்மையா இப்ப நம்ம பார்த்த கருத்துக்கள்ல உங்களை கவர்ந்தது இல்ல, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்ல, ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இது உங்கள் நேரம். சொல்லுங்க. இல்லைன்னா என்ன கத்துக்கிட்டீங்கன்னாலும் சொல்லுங்க. சொல்லுங்க. அமைதியா இருந்தீங்கன்னா மினுஷா தான் டிஸ்டர்ப் பண்ணுவேன். ஏன்னா மினுஷா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு இருக்காப்ல. இருக்கீங்களா? இருக்கிறாங்க. ஆமா. நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, லைக் கிவ் இட் ஃபுல்லி, அவ்வளவுதான். கிவ் இட். நீ ₹1 கொடுத்தாலும் மனசார கொடுங்க. அத வந்துட்டு ஒரு கிரட்ஜோட ஐயோ போதேன்னு அல்றது வந்துட்டு இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். இட்ஸ் லைக் அது கடவுள் விரும்ப மாட்டாங்க. I didn't ask you to come and give you வந்துட்டு நான் வந்து உனக்கு கண்டிப்பா கொடுக்கணும்னு நான் சொல்லல. Give it whatever you can give. அவ்வளவுதான். I'll accept it with my full heart. அதே மாதிரி don't compare your givings like அவன் ₹1000 கொடுக்குறான், நான் ₹10,000 கொடுக்குறேன், so that I am bigger person நீ இமேஜின் பண்ணிக்க கூடாது. லைக் அவன் ₹1000 முழு மனசோட கொடுத்தா அது அக்செப்ட் பண்ணப்படும். நான் ₹10,000 வந்துட்டு ஐயோன்னு சொல்லி கொடுத்தா அது நிராகரிக்கப்படும். That's what the condition. That is the spirit behind it. Good, wonderful, wonderful. இன்னொன்னு, கிடைக்கணும்னு நினைச்சு கொடுக்காதீங்க. பெட்ரோல் பங்க்ல ஒரு வேர்டு போட்டிருக்கும், அட்வர்டைஸ் போடுவோம். பெட்ரோல் போடும்போது சில வண்டிக்கு fill it, forget it. என்ன அர்த்தம்? இந்த வண்டியை ஃபில் பண்ணி பெட்ரோல்ல நீ மறந்துரு, ஓட்டிக்கிட்டே போ. இதேதான் give it and forget it. அவ்வளவுதான். எவ்வளவு கொடுத்தேன்? நான் 1000 கொடுத்தேன், எனக்கு 10,000 கிடைக்குமா? நான் 500 கொடுத்துருக்கிறேன். fill it, give it, forget it. The rest is the story. ஆண்டவர் பார்த்துக்குவார். ஏங்க என்னவா ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார்? அழைத்தவர் சொன்ன ஒரு உண்மை உள்ளவர்ல கொடுக்காம இருப்பாரா? ஆனா கிடைக்கணும்னு நினைச்சு அந்த மோட்டிவ்ல கொடுக்க வேணாம். இந்த இடத்துல மோட்டிவ் என்னன்னா, மினுஷா ரிமைண்ட் பண்ண மாதிரி ஹார்ட்டிலி, சியர்ஃபுல்லா, ஓகே, சந்தோஷமா மனசார நம்ம கொடுத்தோம்னா ரெஸ்ட் ஆண்டவர் பார்த்துக்கோ. நம்ம கேட்க வேணாம், ஆண்டவரே நான் 10,000 கொடுத்தேன் ஒருத்தருக்கு, எனக்கு ஒரு 50,000 கிடைச்சா நல்லா இருக்கும். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். தேங்க்யூ. எனிபடி எல்ஸ்? என்ன யாராவது ஒருத்தர்? நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த கொரிந்தியர் அவ்வளவு வாலண்டியரா ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன். ஏதோ பவுல் அங்க இருக்கும்போது ஒரு எமோஷன்ல சரி காணிக்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அத மறந்துருப்பாங்க, இல்லைன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்க்கல, அப்படியே விட்டுட்டாங்க. அதனால அவர் இவ்வளவு கன்வின்சிங்கா பாலிஷா அவங்கள என்கரேஜ் பண்றாரு.
என்னதான் பாலிஷா கன்வின்ஸ் ஆனாலும் இது உண்மைண்ணே, இதுதானே உண்மை. சரி, அவங்கள சும்மா கோடு ஆமா. பண்ணி நம்ம அதை சொல்லுவோம்ல, சும்மா அந்த ஐஸ் வச்சு சரி இல்லண்ணே பழைய ஏற்பாட்டுல இருந்து அழகா கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆனா நீங்க சொன்ன கருத்து உண்மை. ஏன்னா கொரிந்து விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் தான், எல்லா விஷயத்திலயும் அவங்க அடி வாங்கினவங்க. அதனால குட் பி அண்ணன் சொன்ன ரீசன் வந்து குட் பி த ரீசன் இருக்கலாம். கொடுக்கறதுல சோர்ந்து போயிருப்பாங்க. இல்லைன்னா ஐயோ என்னடா மாசம் ஆனா இவர் வேற ஆள் அனுப்புறாரு, இதுல வேற வந்து இருக்கலாம், வாய்ப்பு இருந்திருக்குது. ஏன்னா 1 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க, ஒருவேளை கொடுக்கறத விட கம்மியா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ அண்ணா ஃபார் த, நான் இதை யோசிக்கலண்ணே. தேங்க்யூ, குட், வண்டர்ஃபுல். வேற யாரோ பேச வந்தீங்க, பேசுங்க. போனா சிஸ்டரா? ஆமா ஆமா, அதாவது 10வது வசனத்துல விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கறதும் அவர்தான் அப்படிங்கிற பாயிண்ட வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம பணத்தை நோக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும். அது இல்ல, அந்த விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கறதும் ஆண்டவர் தான், அதை அப்புறம் பெருகு பண்ணுகிறவரும் ஆண்டவர் தான் அப்படிங்கறத இன்னைக்கு அதை ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணேன். அதனால அந்த விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அதனால முதல்ல கொடுக்க வைக்கிறதும் அவர்தான், விதையை கொடுக்கறவர், அதை பெருக பண்றவரும் அவர்தாங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்ம கொடுத்தோம்னா அதுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். அவ்வளவுதான். ஆனா ஜான சிஎஸ்ஐல ஒரு ஜெபம் பண்ணுவாங்கல்ல, அது என்னன்னா கொடுக்கறப்ப நீங்க கொடுத்துல இருந்தா உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரே, ஏதோ நாங்க சம்பாரிச்சு கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். சூப்பர், தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஃபார் தி ரிமைண்டர். உம்முடைய கரத்துல வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். அதான் விதைவிக்கிறதுக்கு விதை ராஜா சொன்னது. குட் குட் குட், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் எனக்கு 9 மணிக்கு வர கிளாஸ் இருக்குது. அதனால ஐ திங்க் வி கேன் கால் இட் எ டே, முடிச்சிடலாம் நினைக்கிறேன். சரியா? ஸோ கோச்சுக்காதீங்க, அடுத்த வாரம் வாங்க, நம்ம இன்னொரு 5 வசனத்தை பார்த்துட்டு we will switch over to chapter 10. சரியா? ஓகே, வேற ஏதாவது பேசுறதுன்னா பேசுங்க, சொல்றதுன்னா சொல்லுங்க. மினிஸ்டர் ஞாபகப்படுத்துற மாதிரி, இட் இஸ் நாட் த அமௌண்ட் தட் ஐ கிவ், பட் இட் இஸ் அபவுட் த ஹார்ட் விச் ஐ கிவ். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அதனால அமௌண்ட்டை வச்சு நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். இன்னொன்னு, எதிர்பார்த்து நம்ம கொடுக்க வேண்டாம், நம்ம சியர்ஃபுல்லா கொடுப்போம். சரியா? இன்னொன்னு, நம்ம கொடுக்கறது தேவை உள்ளவங்களுக்கு ஓகே அறிஞ்சு கொடுக்கறது நல்லது. ஸோ லெட் அஸ் நாட் மேக் ரிச் as richer and poor poorer. இது அப்படி பண்ண வேண்டாம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனிபடி யாராவது பேச விரும்புறீங்கன்னா பேசுங்க, இல்லைன்னா ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? ரைட், ஓகே. போனா சிஸ்டர், கேன் யூ லீட் us in prayer? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே. எங்களை நேசித்து காத்து வழிநடத்துகிற அன்பின் பரம தந்தையே, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கொரிந்து சபையினர் ஆண்டவரே எவ்வளவு கடின மனதோடு கொடுத்தார்களா, உற்சாகமாய் கொடுக்காமல் இருந்தார்களா எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனாலும் அவர்கள் கொடுக்கிறதை பற்றி எவ்வளவு அன்பாக அவர்களை ஞாபகப்படுத்தி அந்த கொடுக்கிறத உற்சாகமாய் கொடுக்கிறவற்றில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று அவர்களுக்கு அந்த கொடுக்கிறதின் மகிமையை உணர்த்தி எழுதின காரியம் எங்களுக்கும் மிக பிரயோஜனமா இருக்கிறது சுவாமி. நாங்களும் கொடுக்கிறதிலே சோர்ந்து போகாமல் கொடுக்கிறதிலே உண்மையை உற்சாக மனதோடு நாங்கள் கொடுக்கிறதை கற்றுக்கொள்ளணும் சுவாமி. வாரி இறைத்தான், ஆனாலும் அதை கர்த்தர் அதை விதையை கொடுத்து அதை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் தொடர்ந்து உம்முடைய சத்தியத்தை நீர் எழுதின வண்ணமாக, அவர்கள் எழுதின வண்ணமாக நாங்கள் அறிந்து கொள்ள இந்த கிளாஸஸ் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. அதற்காக பாடம் எடுத்த சகோதரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நன்றி. அடுத்த வாரம் வரும் வரை நாங்கள் இந்த சத்தியத்திலே நிலைத்திருக்க, தொடர்ந்து அதை தியானித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதிகன மாமலாற்று உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். Thank you friends, thank you, God bless you. Next Wednesday meet பண்ணுவோம். Thank you. Thank you brother. Thank you all, thank you.